அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை அடுத்த செங்கராயன் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் மதியழகன். இவரது மகள் 23 வயது அனுசியா. இவர் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரை அடுத்துள்ள மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரேசன். இவர் சிங்கப்பூரில் பணி செய்து வருகிறார். அனுசியாவுக்கும் குமரேசனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியுள்ளது. ஊர் திரும்பிய குமரேசன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அனுசியாவை நேரில் சந்தித்தார். பின்னர் இருவரும் குமரேசனின் சொந்த ஊரான மாங்குடி கிராமத்திற்கு சென்றனர். காதல் ஜோடியை குமரேசனின் பெற்றோர் ஏற்க மறுத்து திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குமரேசனும் அனுசியாவும் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் விடுதியிலேயே சில நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த குமரேசனின் பெற்றோர் அனுசியாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். செங்கராயன் கட்டளை கிராமத்திலிருந்து திருச்சி சென்ற அனுசியாவின் உறவினர்கள் மகளை சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் அனுசியாவை கண்டித்து காதலனுடனான தொடர்பை துண்டிக்க அவரது செல்போனையும் வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அனுசியாவை சின்ன பட்டாக்காடு கிராமத்தில் உள்ள தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் இல்லத்தில் கடந்த 10 நாட்களாக தங்க வைத்ததாக தெரிகிறது. அப்போது தனது அக்காவின் மகள் போனில் விளையாடுவதை பார்த்தவர் சிறுமியுடன் கொஞ்சி விளையாடுவது போல நடித்து வந்துள்ளார். அக்கா கண்ணசந்த நேரத்தில் சிறுமியிடம் இருந்து போனை வாங்கி காதலனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் வீட்டின் லொகேஷனையும் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் எதுவுமே தெரியாதது போல இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் காதலன் நேற்று வருவதாக தகவல் கொடுத்துள்ளார். வழக்கம் போல் அக்கா மகளுடன் விளையாடுவது போல காதலன் வருகைக்காக வாசலை பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். நேற்று வாடகை கார் மூலம் அரியலூர் மாவட்டம் சின்ன பட்டாக்காடு கிராமத்திற்கு தனது நண்பர்களுடன் சென்ற காதலன் குமரேசன் தெருமுனையில் காரை நிறுத்திவிட்டு நண்பர்கள் 3 அனுப்பி வைத்துள்ளார். அவர்கள் அனுசியா தங்கியிருக்கும் வீட்டில் திருமண அழைப்பிதழ் கொடுக்க செல்வது போல கையில் மஞ்சள் பை ஒன்றை பிடித்தபடியே நடந்து சென்றுள்ளனர். மேலும் பை மற்றும் ஆடைக்குள் கத்திகளை மறைத்து எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. குமரேசன் காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தார். தனது அக்கா மகளுடன் விளையாடு கொண்டிருந்த அனுசியா காதலன் நண்பர்களை கண்டதும் அவர்களுடனேயே காரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார். வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லாத சூழலில் இதனை கண்ட அனுசியாவின் சகோதரி ஐஸ்வர்யா சத்தம் போட்டு கத்தி கூச்சல் எழுப்பினார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திரண்டு வருவதற்குள் அனுசியாவை காருக்குள் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். தடுக்க முயன்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு சினிமா பாணியில் காரில் ஏறி தப்பிச் சென்றனர். அனுசியா கடத்தப்பட்ட சம்பவத்தை நினைத்து அனைவரும் வருந்திக் கொண்டிருந்த போதுதான் சிறுமியின் காதில் இருந்து ரத்தம் கொட்டுவதை ஒருவர் பார்த்து கத்தினார். இதை பார்த்ததும் சிறுமியின் தாய் ஐஸ்வர்யா உள்ளிட்ட உறவினர்கள் கதறி அழுதனர். இந்த கலைபரத்தில் அனுசியாவின் அக்கா மகளான மித்ராவின் காது பகுதியில் இளைஞர்கள் எடுத்து வந்த கத்தி பட்டதில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்துள்ளது. இதனால் சிறுமி கதறி எழும் காட்சிகளும் மின்னல் வேகத்தில் கார் கிராமத்தினுள் பறந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக சிறுமியை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த உறவினர்கள் கடத்தல் சம்பவம் குறித்து கீழ்ப்பழுவூர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் தீவிர விசாரணை செய்து பெண்ணை காரில் கடத்திக் கொண்டு தப்பிச் சென்றவர்களை தேடி வருகின்றனர். காதலியை காதலன் நண்பர்களுடன் சேர்ந்து கடத்திச் சென்ற சம்பவமும் அப்போது சிறுமிக்கு இரத்த காயம் ஏற்பட்ட பயங்கரமும் அரியலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.